கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்க எதையுமே எப்படி சுதந்திரிக்கிறது? எதுவும் எல்லாமே கர்த்தர் வச்சிருக்கிற எல்லாமே நீங்க கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கும் மிகவும் அதிகமானது. உங்களை காட்டில் ரொம்ப பெருசு. நீங்க சொந்த பலத்தில் சுய புத்தியில சுய பலத்தில் எடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தர்றாரு, உதவி தர்றாரு, தேவதூதர்களே அனுப்புறாரு, சாத்தியமாக்குகிறார். அவர் பலத்தில் தான் அதை எடுக்க முடியும். அப்ப நீங்க முன்னுக்கு வர்றது எப்படி? அவர் பலத்தில் தான் நீங்க முன்னுக்கு வர முடியும், மேல வர முடியும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் இதெல்லாம் செய்யறதுக்கு. வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர் அழகில் மேன்மையுள்ளவர் சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனை வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனை வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஜீவ பிதாவோடு என்னை சேர்த்திட்டார் சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்போம் சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். எளியவன் உனக்குள் இல்லாது இருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கட்டளையின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாய். அடுத்த வசனம் சொல்லுது, கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகள் ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அப்படியெல்லாம் சொல்லிட்டே வருது. அப்புறம் பாருங்க 11ஆம் வசனம் சொல்லுது, தேசத்தில் எளியவர்கள் இல்லாது இருப்பதில்லை. அங்கேயே சொல்றாரு, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாக திறக்க வேண்டும். அப்பன்னா என்ன அர்த்தம்? எளியவன் இருப்பதில்லைன்றாரு, ஆனா இருக்கிறாங்கன்றாரு. அப்படின்னா என் விருப்பம் யாரும் இருக்கக்கூடாதுன்னு, ஆனா இருக்கிறாங்க, எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா சொன்ன கேட்க மாட்டாங்க அவங்க, அதனால இருப்பாங்க. அதான் உலகம். நான் சொல்றேன், ஏன் கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க சில நேரத்தில், ஏன் தரித்திரத்தில் கிடக்குறாங்க? ஏன்னு சொன்னா நான் சொல்றேன், நிறைய பேர் தரித்திரம் தான் நல்லது என்று நம்புகிறார்கள்.
தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தரித்திரம் நல்லது என்று நம்புகிறார்கள். தரித்திரமா இருந்தாதான் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு காரணம் சொல்றேன். நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவங்க கூட செழிப்பின் பிரமாணங்களை கை கொள்வதில்லை. செழிப்புக்காக வேத வசனம் என்னெல்லாம் சொல்லுதோ அதை நம்புறதில்லை, அதை கை கொள்றதும் கிடையாது. பாருங்க, செழிப்புக்காக வேத வசனம் என்ன சொல்ற, நான் சொல்றேன் பாருங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லியிருக்குது. 14ஆம் வசனத்தில், நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சேமத்தை கொடுப்பேன், தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்றார். சேமம் என்ன தெரியுமா? ஹலோ, சேம் இல்ல, சேமம் சேமம் ப்ராஸ்பெரிட்டிங்க. தேசத்தை செழிப்பாக்குவேன்றார். சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிச்சார், வாதிச்சார், வாழ வச்சார், காய வச்சார். ஏன்னா அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லா வரணும். எங்க சொல்லியிருக்குது? அவர் சொல்றாரு, இவன் மட்டும் மனம் திரும்பி என்கிட்ட ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா இருந்தான்னா அவன் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன்றாரு. சேமம் தான் தேவனுடைய சித்தம். உங்களுடைய வீடு சேமமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். உங்கள் வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் குடியிருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நீதிமானுடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தங்கும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அது சந்தேகமே வேணாம் பாருங்க. அதான் கர்த்தருடைய சித்தம். இது நடக்காதுன்றீங்களா? ஏன் நடக்கல? அதான் சொல்றாரு, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பொல்லாத வழியில விட்டு திரும்பினால். ஏன் நல்லா இல்லைன்றாரு? பொல்லாத வழிகள், செய்கிறதெல்லாம் தப்பு, போறதெல்லாம் தப்பான வழி, எடக்கு முடக்கான காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறது, தப்பான காரியங்களில் ஈடுபடுறது. அதனாலதான் வாழ்க்கை அப்படி இருக்குன்றாரு. அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி தங்களை தாழ்த்தி தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பி வந்தா தேசத்துக்கே சேமம் கொடுப்பேன்றாரு. அப்ப வீட்டுக்கு தரமாட்டாரா? ஹலோ, அப்ப நான் சொல்றேன், நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இங்கெல்லாம் ஒன்றும் சந்திக்க மாட்டாரு. நான் இல்ல 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 சந்திப்பாரு. நம்ம அதுக்குரிய நம்பிக்கையை வளர்க்கறது கிடையாது. முதலாவது தேவைகள் எல்லாம் அந்த அளவின்படி சந்திக்கிறார்ன்ற நம்பிக்கை நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட கிடையாது. ரெண்டாவது, அவருடைய செழிப்பின் பிரமாணங்களை கை கொள்வதும் கிடையாது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து போடுவாருன்னு. அப்ப இதெல்லாம் பிரமாணம். வானத்தின் பலனில் திறந்து இடம் கொள்ளாமற் போக மாட்டோம், ஆசீர்வாதங்கள் வருஷிக்க மாட்டேன்னு. அதனால என்ன சோதித்து பாருங்கள். எப்போ தசமம் வாங்கிடும் போது இப்படி எல்லாம் நடக்கின்றார். உங்கள் பொருளாலும் விளைச்சலின் முதற் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், மாலையில் திராட்சரசம் பூர்ணம். இதெல்லாம் செழிப்பின் பிரமாணங்கள்ங்க. இதெல்லாம் சிறுக விதைக்கிறவன் சிறு அறுப்பான், பெருக விதைக்கிறவன். இதெல்லாம் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கேட்டாரா? இல்ல இல்ல, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. பரலோகத்தில் ஆசீர்வதிக்கிற மாதிரி இங்க ஆசீர்வதிக்க முடியாது. பரலோகத்தின் சித்தம் பூலோகத்திலே பொருளாதார விஷயத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாதான் இப்படிப்பட்ட பிரமாணங்களை வேதம் போதிக்கிறது. ஹலோ, இதை செய்யாதனாலதான் நிறைய பேர் செழிப்பு அடைவதில்லை. ஆனா என்ன சொல்லிடுறாங்க? கர்த்தர் அப்படி செய்ய விரும்புவதில்லை அப்படின்னா கிடையாது. கிடையாது. இருக்கீங்களா? ஒரே ஒரு ஆமீன் வருது. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னும்? நான் நம்புறேன், கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறது போல பூலோகத்திலே பொருளாதாரத்திலே தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார் என்று நம்புகிறேன். அதுக்கு என் புத்தியை சரி பண்றேன். எதெல்லாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் கத்துக்கிறேன். என்னவெல்லாம் நான் செய்யணுமோ அதெல்லாம் என் பக்கத்தில் நானே செய்யறேன். எப்படியெல்லாம் விசுவாசிக்கணுமோ அப்படிலாம் விசுவாசிக்கிறேன். எப்படியெல்லாம் பேச்சை மாற்றணுமோ பேச்சை மாத்துறேன். என்ன வாரியெல்லாம் மனதை மாற்றணுமோ அதெல்லாம் மாத்துறேன். வானத்துக்கு எய்ம் பண்றேன். கண்டிப்பா கிட்டத்தட்ட போயிடுவேன். ஹலோ, பர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல பர்ஃபெக்ட் ஆயிடும். ஆனா அது வரைக்கும் உயர்ந்து கொண்டேதான் போவோம். ஏன் என்று சொன்னால் பரலோக சித்தம் இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்கிறதிலே உறுதியாயிருக்கிறோம். உறுதியாயிருக்கிறவர்கள் மேலே போயிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குரிய காரியங்களை நாம் விசுவாசத்தில் செய்தால் கண்டிப்பாக மேலே போக தான் செய்வோம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிட பாருங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கானான் தேசத்தை வச்சிருந்தார் இல்லையா? அதெல்லாம் ஒரு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க,
சொல்லி இருக்குது. 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல சொல்லி இருக்குது, நீ சுதந்திரிக்க போற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், அமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக, எல்லாம் சொல்லுங்க பலத்த ஜாதிகளை, அப்படி சொல்றாரு. 9ஆம் வசனம் பாருங்க, 9ஆம் அதிகாரம் பாருங்க, முதல் வசனம். இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான, அதாவது உன்னை விட பெருத்த ஜனம், உன்னை விட பலத்த ஜனம் ஜாதி, அப்படிப்பட்ட ஜாதிகளை துரத்தி வானத்தளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து, இவர்களை காட்டிலும் பெரிய ஜாதியா இருக்கிற ஜனங்களை துரத்தி, இவர்களை காட்டிலும் பலவான்களா இருக்கிற ஜாதியை துரத்தி பெரிய பெரிய மதில் சுவர் இருக்கிற பட்டணத்தை எல்லாம் பிடிப்பார்களாம். இவங்க எப்படிங்க அது? இவங்களை காட்டிலும் அவங்களுக்கு பலம் அதிகம், இவங்களை காட்டிலும் ஆள் அதிகம், செவ்வறு பெருசு பெருசாக கட்டிருக்காங்க, எப்படி இதை பிடிப்பாங்க? இப்ப நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் என்ன நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை நாம் அடைய வேணும்னா ஒன்னு புரிஞ்சுக்கணும். அந்த சுதந்திரத்தை வெறும் நம்முடைய சுய புத்தியினால் அடைய முடியாது, சுயபலத்தினால் அடைய முடியாது. இதெல்லாம் விசுவாசத்திலே அற்புதமாய் நடக்கிற காரியங்கள். நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் எப்படியோ இருக்குது. நீங்க நினைக்கிறதுக்கும் கர்த்தர் நினைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. அவர் பெரிய இதை வச்சிருக்காரு. இஸ்ரவேல் மக்கள் சும்மா கொண்டாந்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டாந்து விட்டா போதுன்றாங்க, கஞ்சியை கூட குடிச்சுட்டு எங்கேயோ உட்காந்துக்கிறான்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல பெரிய பட்டணங்கள், வானளாவிய மதில் சுவர்களுடைய பெரிய பட்டணங்கள், உன்னை விட பலத்த ஜாதி, உன்னை விட பெருத்த ஜாதி, இதையெல்லாம் நீ ஒண்ணும் இல்லாமாக்கி நீ பிடிப்ப அப்படிங்கிறாரு. ஐயோ நம்மளால முடியாது சாமி, அதெல்லாம் எப்படி முடியும் தான் சொல்ற. அதுக்குதான் ஏன் உதவி தேவை உனக்கு, இதுக்குதான் மனம் புதிதாகணும். இதனாலதான் மனம் புதிதாகாம கடவுளுடைய பரிபூர்ண சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. வாழ்க்கையில் ஏதோ சில முன்னுக்கு வரலாமே ஒழிய மனம் புதிதாகாம அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற அளவுக்கு வரவே முடியாது. ஏன்னா மனம் புதிதாகணும், அதை யோசித்து கூட பார்க்க முடியாது, அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த பட்டணத்தை நான் பிடிப்பேன்னு என்னவே முடியாது. அந்த பெருத்த ஜாதியை மேற்கொண்டு மேல ஒரு முடியவே முடியாது. இருக்கீங்களா? கானான் தேசத்து கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்துட்டு உள்ள போய் உளவு பார்க்க ஆள் அனுப்புறாங்க. கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, இந்த தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. கொடுத்துட்டேன்னு சொன்ன பிறகு உளவு பார்க்க ஆள் அனுப்புறாங்க. பாருங்க, உளவு பார்க்க போன ஆட்கள் திருப்பி வந்து, அந்த திருப்பி வந்த 12 பேர் போனாங்க இல்லையா, அதில் 10 பேர் என்ன பண்றாங்க, வந்தவங்க ஒரு துர்ச்செய்தியை ஜனங்கள் மத்தியில பரப்புறாங்க. என்ன சொல்றாங்க, அங்க அவர்கள் வந்து பலவான்களா இருக்கிறார்கள். அங்க ஏனோக்கின் குமாரனை பார்த்தோம், பட்டணங்கள் அரணிப்பான விழா மிகவும் பெருசா இருக்குது. 13ஆம் அதிகாரம் 27 வாசித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது. ஆமா, அது பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். ஆனா பட்டணம் பெருசா இருக்குதுங்க, சுவரெல்லாம் அரணிப்பா இருக்குது. அங்க ஜனங்கள்லாம் ஏனோக்கின் குமார் பெரிய உயரமா ராட்சத மாதிரி இருக்கிறான், இதெல்லாம் முடியுமா, முடியாது அப்படிங்கிறாங்க. காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி 30ஆம் வசனம், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக்கலாம். காலேபும் யோசுவா மட்டும்தான் இதை சொல்றாங்க, உடனே போய் எடுத்துக்கலாம். ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க பாருங்க. யாத்ராம் 23ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. யாத்ராமும் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 23-20. கர்த்தர் சொல்றாரு, முன்னாடியே சொல்லிட்டாரு. இதெல்லாம் இப்ப சொல்றாங்க இல்லையா, அரணிப்பான பட்டணம், பலத்த ஜாதி, பலவான்கள், நம்மளோட பலவான்கள் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் புது நியூஸா? இது இப்ப பார்த்துட்டு வந்து இவங்க என்னமோ தெரியாத சொல்றாங்க. கர்த்தர் இதெல்லாம் போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாருங்க. எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனம், வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு, அந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஸ்தானத்துக்கு, நான் அந்த லெவலுக்கு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனமே, அடிமைத்தனத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு லெவல் வேற. நான் வச்சிருக்கிறது கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம். அந்த லெவல், அந்த ஸ்தானத்துக்கு, அந்த லெவல் உன்னை சேர்க்கிறதுக்கு ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புறேன். யாக்கோபுடைய தூதன் வந்தாச்சுங்க. அதுல இருந்து சப்ஜெக்ட் மாறல, நம்ம இன்னும் அங்கதான் இருக்கிறோம். யாக்கோபு பார்த்தான் இல்லையா தூதன் ஏறுறது இறங்குறதெல்லாம். இங்க சொல்றாரு கர்த்தர், உன்னை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருது. எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு? நான் உனக்காக வச்சிருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு வர்றதுக்கு, நீ அதெல்லாம் சுதந்திரிச்சு கொள்றதுக்கு, நீ அதுக்கெல்லாம் சொந்தக்காரன் ஆகிறதுக்கு
உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன்றார். இப்ப பாத்தீங்களா தூதன் எதுக்கு அனுப்பப்படுறான்னு? நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க இருந்து கூட்டு போய் நம்ம எங்க இருக்க வேணுமோ அங்க கொண்டு போய் நம்மள விடுறதுக்காக. இப்ப கவனிங்க, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து, யார் சமூகத்தில்? தேவதூதன் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். அப்ப நான் சொல்றேன், இவங்க சொல்றாங்க அரணிப்பான பட்டணம், நம்மளோட பலத்த ஜனம், பெரிய ஜாதி அப்படின்னு. கர்த்தர் சொல்றாரு, நான் முன்னாடி சொன்னேன் உனக்கு தூதனை அனுப்புறேன், அந்த தூதனை கோபப்படுத்தாத. தூதனை எப்படி கோபப்படுத்த முடியும்? எப்படி கோபப்படுத்தினாங்க அவங்க? முடியாது. நம்ம போய் அந்த பட்டணத்தை எடுக்க முடியாது, நம்மளால முடியாது. அவங்க பலவான்கள், அவங்க பெருத்த ஜனம், அவங்க ஏனோக்கியர், அவங்க உயரமா இருக்கா, ராட்சதனா இருக்கா, நம்மளால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிதான் தூதனை கோபப்படுத்தினாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில வானத்துக்கும் பூலோகத்துக்கும் இருக்கிற ஏணி காலி ஆயிடுச்சு. தேவதூதரெல்லாம் பேசாம போயிட்டாங்க, இந்த ஆளை ஒண்ணு உருப்பிட முடியாது. ஏன்னா முடியாது முடியாது முடியாதுன்ற பேச்சா இருக்குது. கிளீனா சொன்னார் கர்த்தர், அந்த தூதனை கோபப்படுத்தாத, கோஆபரேட் பண்ணு, கூடிய போ, சொல்றதெல்லாம் கேளு. நீ செவரை பத்தி நீ பார்க்காத, அதை அவன் பார்த்துக்குவான். அதுக்கு தூதன். எவ்வளவு பெரிய ஜனம், எவ்வளவு பலத்த ஜனம்ன்றது நீ பார்க்காத, அதெல்லாம் ஒன்றைய கவலை இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது உன்னுடைய விரோதிகள் என்னுடைய விரோதிகளா இருப்பாங்க. உனக்கு விரோதமா வர்றோம்னா நான் சரி பண்றேன், அது ஏன் வேலை, உன் வேலை இல்லை, அதை பார்க்காத. அவன் சொல்றத கேளு, கோபப்படுத்தாதன்னா கரெக்டா கோபப்படுத்துறான் பாருங்க. நான் சொல்றேன், அதனால தான் போய் சேரல. நான் சொல்லுகிறேன், பொருளாதார ஆசீர்வாதங்கள், கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரிப்பதுன்றதை காமிக்குது. இங்க எப்படி சுதந்திரி, கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்க எதையுமே எப்படி சுதந்திரிக்குது? எதுவும் எல்லாமே கர்த்தர் வச்சிருக்கிற எல்லாமே நீங்க கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கும் மிகவும் அதிகமானது. உங்களை காட்டில ரொம்ப பெருசு. நீங்க சொந்த பலத்தில், சுய புத்தியில, சுய பலத்தில் எடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தர்றாரு, உதவி தர்றாரு, தேவதூதர்களே அனுப்புறாரு, சாத்தியமாக்குகிறார். அவர் பலத்துல தான் அதை எடுக்க முடியும். அப்ப நீங்க முன்னுக்கு வர்றது எப்படி? அவர் பலத்துல தான் நீங்க முன்னுக்கு வர முடியும், மேல வர முடியும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் இதெல்லாம் செய்யறதுக்கு. அப்ப நீங்க விசுவாசிக்க வேணும். வாய வானத்தின் வாசலாக்கணும். வாய் பாதாளத்தின் வாசல் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க வாய் என்ன பண்ணுச்சு? அழிவை அவர்களுக்கு கொண்டு வந்தது, போக விடாமல் தடுத்து விட்டது. ஏனோக்கியர்கள் தடுத்தாங்களா? அந்த பலத்த ஜனம் இவங்களை வர விடாம தடுத்தாங்களா? அங்க இருக்கிற ராணுவம் ரதமும் இவங்களை தடுத்ததா? கிடையாது. யார் தடுத்தது? இவங்க வாய் தான் தடுத்துருச்சு. இவங்க மனம், அவங்க பெரியவர்கள், அவர்கள் பலவான்கள், நாங்க வெட்டுக்கிளிகள் சொன்னாங்க பாருங்க, அதுதான் தடுத்துச்சு. அப்படியே சொல்றாங்க அந்த அதிகாரத்தில் எண்ணாம 13 வாசத்தை பாத்தீங்கன்னா அப்படியே சொல்றாங்க, நாங்க வெட்டுக்கிளி, நான் ஒண்ணும் இல்லை, அதுதான் தடுத்துச்சு. வேற யாரும் தடுக்கல, எந்த யுத்தமும் நடக்கல, யாரும் சண்டை போடல, ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே நடக்கலையே. இவங்களே போகாம விட்டாங்க. ஏன்னா தங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கிடையாது. நான் சொல்லுகிறேன், அநேகர் சுதந்திரிக்காமல் போகிறார்கள். ஏன் சுதந்திரிக்காம? ஏதோ பிசாசு பண்ணிட்டான்னு கிடையாது. இவங்களுடைய மனம் என்ன ஆயிடுது? சுதந்திரிக்க முடியாம பண்ணி விடுகிறது. எண்ணங்கள், இவருடைய தவறான எண்ணங்கள், அபிப்பிராயங்கள், இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணாமல் பண்ணி விடுகிறது. அது பாதாளத்தின் வாசலா மாறிடுது. பிசாசின் சித்தம் அங்க நிறைவேறுது, பரலோக சித்தம் அங்க நிறைவேற முடியவில்லை. தேவதூதனை கோபப்படுத்தாது, கரெக்டா கோபப்படுத்துறாங்க. ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சேன். யோசுவா 1:2 என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். 5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. திடமனதாயிரு. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, திடமனதாயிரு. மனதை வானத்தின் வாசலாக்கு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் ராணிட்டு தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். சொல்றாரு, இவங்க அப்பா அம்மாவுக்கு சொன்னேன் தர்றேன்னு, அவங்க எடுக்காமலே செத்து போயிட்டான் சொல்றாரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுத்த வாக்கு பண்ண தேசம் இது இவங்களுக்கு இல்லை, இவங்க அப்பாங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அவங்க வனாந்திரத்திலே செத்து போயிட்டாங்க.
சொல்றாரு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை இப்போ நீ பங்கிடுவே. உங்களுக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஏன் போய் சேர்ந்தாங்க? கடவுள் கொடுக்கலையா? கடவுளுடைய சித்தம் இல்லையா? கடவுள் செய்ய முடியாதா? கடவுளுடைய பரலோக சித்தம் அதை அவர் கொடுக்க வேண்டும் என்பது இவருடைய மனம் அதற்கு இடம் கொடுக்க இல்லை. மனம் தடையாயிடுச்சு. அதனால தான் சொல்றாரு, திட மனதாயிரு, திட மனதாயிரு. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, திட மனதாயிருங்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறவைகளை சுதந்திரித்துக் கொள்ள திட மனதுள்ளவர்களாய் இருங்கள். பரலோகத்திலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவது போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பூமியிலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற மனதின் மூலம் இடம் கொடுங்கள். மனது வானத்தின் வாசலாக இருக்கட்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசு நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்க கிருபை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு மாற்றட்டும் கர்த்தாவே. மனதின் எண்ணங்கள் மாறட்டும், புதுப்பிக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தையின் எண்ணங்களால் நிரம்பட்டும், நம்பிக்கையால் விசுவாசத்தால் நிரம்பட்டும், வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும். பொருளாதாரத்திலே உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இவருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படட்டும். மற்ற எல்லாவற்றிலும், ஆவி, ஆத்மா, சரீரத்திலே, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, கையின் பிரயாசத்திலே, எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே இவருடைய வாழ்க்கையில செய்யப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுவே உம்முடைய சித்தம் அப்படியே நடக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வெற்றிக்காக, வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். ஜீவன் உள்ளவரை இயேசு எந்தன் மேய்ப்பர், கவலை எனக்கு இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். ஜீவன் உள்ளவரை இயேசு எந்தன் மேய்ப்பர், கவலை எனக்கு இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடா. காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடா. எந்தன் நேசரே என் அடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். எந்தன் நேசரே என் அடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். அன்பராம்
செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க